கடந்த காலங்களில் 2 சந்தர்ப்பங்களில் இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்பட்ட குடியேற்றவாசிகளை பொறுப்பேற்பது தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு நாடும் பதிலளிக்கவில்லை. இந்த மாதம் 2 சந்தர்ப்பங்களில் ஆழ்கடலில் நெருக்கடிக்குள்ளான 172 குடியேற்றவாசிகள் கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டனர். அவர்களுள் பலர் மியான்மர் பிரஜைகள் என சந்தேகிக்கப்படும் நிலையில் இதுவரையில் அந்த நாட்டு அதிகாரிகள் இதுகுறித்து பதிலளிக்கவில்லை. இவர்களில் பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மிரிகான தடுப்பு முகாமின் நிலையை நாம் மீண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தோம். மிரிகான தடுப்பு முகாமில் மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் பிரஜைகள் உள்ளதாக தகவல்கள் கிடைத்ததைத் தொடர்ந்து அவர்களின் மொழி அறிந்த சில தேரர்களையும் எம்முடன் அழைத்துச் சென்றிருந்தோம். நாம் சென்ற சந்தர்ப்பத்தில் கடற்படையினரால் 2 சந்தர்ப்பங்களில் காப்பாற்றப்பட்ட குடியேற்றவாசிகளில் சிலர் பூசா முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததுடன் சுமார் 70 பேர் தொடர்ந்து மிரிகானையில் தங்கியிருந்தனர். இவர்கள் மத்தியில் இருந்த ஆங்கில மொழி பேசக்கூடிய இளைஞர் ஒருவர் தாம் மியான்மர் பிரஜைகள் என எமக்கு தெரிவித்தார். மியான்மரின் சிடுவே பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டு வருவதாக ஷபி உல்லா என்ற பெயரில் தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்ட இளைஞர் கூறினார். In Myanmar, we are going to Malaysia. நாம் அனைவரும் மியான்மரை சேர்ந்தவர்கள். நாம் மலேசியாவிற்கு செல்லவே முயற்சித்தோம். தாய்லாந்து எல்லை பகுதியில் எமது என்ஜின் உடைந்தது. தாய்லாந்து அரசாங்கம் எங்களை பிடித்துக் கொண்டது. மலேசியாவிற்கு செல்ல உதவுவதாக அவர்கள் எம்மிடம் கூறினார்கள். பின்னர் அவர்கள் எமது என்ஜினை எடுத்துக் கொண்டனர். எம்மை கடலில் தத்தளிக்கப்பட்டு அவர்கள் சென்று விட்டனர். மியான்மரை சேர்ந்த தேரர்கள் இதன்போது அவர்களுடன் மியான்மர் மொழியில் பேசினர். இவர்கள் அனைவரும் தகவல்களை எனக்கு தெரிவித்தனர். அவர்கள் மியான்மரின் ரோஹிங்யா இனத்தவர்கள் என கூறினர். என்னால் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அறிந்த வகையில் அவர்கள் மியான்மர் பிரஜைகள் அல்ல. எமக்கு எமது நாட்டில் பிரஜா உரிமை கிடைக்கவில்லை. எம்மை வெளியே போட்டார்கள். According to my idea, this situation is நான் அறிந்த வகையில் இது இன ரீதியான பிரச்சனையாகும். இது மத ரீதியான பிரச்சனை அல்ல. எனது நாட்டின் அனைத்து புரூம இனத்தவர்களும் பௌத்தர்கள். முஸ்லிம் இனத்தவர்கள் இல்லை. அவர்களை மீண்டும் அங்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை என நான் எண்ணுகின்றேன். பங்களாதேஷைச் சேர்ந்த தேரர்கள் இந்த குடியேற்றவாசிகளுடன் கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ள முயற்சித்தனர். குடியேற்றவாசிகளிலிருந்து சிறு பிள்ளையொன்று தொடர்பிலேயே இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டது. பங்களாதேஷின் சித்தகோங் மொழியிலேயே பேசினார்கள். சிலரே புரூம மொழியை அறிந்துள்ளனர். அதிக அளவிலானோர் வங்காள மொழியிலேயே பேசினார்கள். அந்த மொழியையே அவர்கள் பயன்படுத்துகின்றனர். தமது நாடு மற்றும் பங்களாதேஷ் எல்லையில் உள்ள ரகையின் பிரதேசத்திலேயே இவ்வாறானவர்கள் உள்ளதாக எமக்கு கருத்து தெரிவித்த மியான்மர் தேரர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த குடியேற்றவாசிகளுக்கு மியான்மர் பிரஜா உரிமை இல்லை என தேரர்கள் கூறினர். எவ்வாறாயினும் தாம் மீண்டும் மியான்மர் அல்லது பங்களாதேஷுக்கு செல்ல தயாராக இல்லை என இந்த குடியேற்றவாசிகள் தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் இன்று வரை உத்தியோகபூர்வமாக எமக்கு அறிவிக்கப்படவில்லை. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். மியான்மர் மற்றும் இலங்கை அரசாங்கங்களின் ஊடாகவோ தூதரகங்களின் ஊடாகவோ எமக்கு எந்தவித வேண்டுகோளும் விடுக்கப்படவில்லை. இதுவரையில் நாம் செய்ய வேண்டியது என்னவென கூறப்படவில்லை. மியான்மர் அரசாங்கத்திடம் நாம் இது தொடர்பில் கேட்டுள்ளோம். இதுவரையில் அதற்கான பதில் எமக்கு கிடைக்கவில்லை. இவ்வாறு நெருக்கடிக்குள்ளாகியுள்ள நிலையில் கடலில் தத்தளித்து மீட்கப்பட்டால் தற்காலிக பாதுகாப்பு இடம் ஒன்று வழங்குவது அனைத்து அரசாங்கங்களுக்கும் உள்ள பொறுப்பாகும். சர்வதேச சட்டங்களின் கீழ் இலங்கை அரசாங்கத்துக்கும் பொறுப்புள்ளது. அவர்களை தொடர்ந்தும் அனர்த்தத்துக்குள்ளாக்க முடியாது. இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது இதன் கருத்தல்ல. அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் மியான்மர் மற்றும் இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையில் கலந்துரையாடி இவர்களை பாதுகாப்பான முறையில் அவர்களின் நாடுகளுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையை தயாரிக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் செல்ல மாட்டோம் என கூறியிருந்தார்கள். இது ராஜதந்திர முறையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இது தெளிவான பதில் என கூற முடியாது. எனினும் சட்ட ரீதியாக அவர்களை வந்த நாட்டிடம் ஒப்படைப்பதே சிறந்தது.